ஸோ இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் முதல் முறையாக ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வரிஞ்சு கட்டிட்டு வராங்க. கம்ருதீனுடைய சரிவுக்கு காரணம் பார்வதி தான், பார்வதி விஷம்தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன் பார்வதியோட அம்மா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது நிறைய பேர் பார்வதியோட அம்மாவுடைய பேச்சை ரசிக்கலை, ஈவன் இன்க்ளூடிங் மீ. அவங்க தான் பொண்ணை ஒழுங்காக வளர்க்கலைங்கிறது என்டையர் சொசைட்டி பேசிகிட்டு இருந்தேன். ஏன் காதார நான் கேட்டேன். ஈவன் அவங்களோட பாடி லாங்குவேஜும் அவங்களோட பிஹேவியர்ஸுமே அப்படி தான் இருந்தது. ஒரு சொசைட்டியில் ஒரு பெண்ணை எப்படி வளர்க்கணுங்கிறது தாயாருக்கு தெரியலங்கிறது அப்பட்டமாக அந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது. சரி, ஃபேமிலி பர்சனை டேமேஜ் பண்ண வேணாம், தனியாக வச்சுருவோம். பார்வதி கம்ருதீனுடைய ஃபெயிலியருக்கு காரணம், கம்ருதீன் ரெட் கார்டு வாங்கினதுக்கு காரணம் பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாருமே பார்வதி மேலே வைக்கிறாங்க, இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி. அந்த ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புறப்ப விஜய் சேதுபதி பார்வதியை பேசவே விடலை. பட் கம்ருதீன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, நீ வெளியில் போய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது பார்வதி உன்னை பற்றி பின்னாடி எப்படியெல்லாம் தவறான தகவல்களை சொன்னாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும் அப்படின்னு விஜய் சேதுபதி கம்ருதீனோ ரொம்ப நல்லவன் மாதிரி அவனை தூக்கி பிடிச்சதுங்கிறது விஜய் சேதுபதி சேனல் சார்பாக பேசுகிறாரோ, பார்வதியை ஒரு கார்னர் பண்ணி பேசுகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வந்தது. அதுதான் உண்மையும் கூட. கம்ருதீன் அந்த அளவுக்கு யோக்கியமானவனா? பார்வதியும் கம்ருதீனும் ரிலேஷன்ஷிப்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே கம்ருதீன் பண்ண சேட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, எக்கச்சக்கம். அவன் அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வைக்காத பேரே இல்லை, கீழ்த்தரமாக அவன் பேசாத ஆளே இல்லை. அடிச்சிருவேன், உதச்சிருவேன், கொலை பண்ணிடுவேன்னு அவன் சொல்லாத ஆளே கிடையாது. எல்லாரையுமே வச்சு சம்பவம் பண்ணியிருக்கான். பார்வதிங்கிற ஒரு ஆள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, இன்க்ளூடிங் பார்வதியை அவன் அப்பப்போ சம்பவம் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கான் எல்லா வகையும்.